ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க தி டிக்கெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிரைம் டிராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பையன் பேரு ஜாக், அவங்க சிஸ்டர் அவங்க தாத்தான்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை ஒரு கேங் அட்டாக் பண்ணி அதோட ஹெட் அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா அந்த பையனோட சிஸ்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க. தாத்தாவையும் கொன்னுடுறாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா பயங்கர வெக்ஸ் ஆயிடுறான். இவங்களை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அவங்க சிஸ்டர் எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவோட தயவை நாடுறாரு. நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி படம் சொல்லலாம். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி படத்தா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெஸ்டர்ன் படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீலா தான் இருந்தது. வழக்கமான படங்களை பார்க்கறதுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும் படத்துல வச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும் வில்லி கேரக்டரா இருக்கட்டும் தரமான ஒரு ரைட்டிங்ல எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காமிச்சிருக்க விஷயங்கள்லாம் பார்க்க நல்லாவே இருக்கு. குறிப்பிட்ட அந்த வெஸ்டர்ன் லேண்ட இவங்க சினிமோட்டோகிராஃபில கேப்சர் பண்ணிருக்க விதம்லாம் தரமாவே இருந்தது. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாலும் பல இடத்துல நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.